ஹலோ கைஸ். ஸோ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 30 நாள் 20 நாள் இல்லைன்னா யூசேஜ் இல்லைன்னா நம்ம அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் நம்மளோட ஒரு கான்செப்ட் ஓடிட்டுருக்கு ஃபோனில். ஒரு இன்ஸ்டால் பண்ணுற ஒரு கான்செப்ட் அதான் நம்மளுக்கு ஓடிட்டுருக்கு. பட் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது எது மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும், அன்இன்ஸ்டால் பண்ணும்போது எது மாதிரியான விஷயம் செஞ்சுட்டு நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணோம் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு ஜாப் தரேன். அந்த ஜாப் என்னென்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் ஏற்றிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றிட்டு மேலே இருக்க லைக் பட்டன் எடுத்துருங்க. தட்ஸ் இட். உங்களோட ஜாப் நீங்கள் பண்ணிட்டீங்க. என்னோட ஜாப் நான் பண்ண வேணாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆப்ஷன் வரும், ஆப் இன்ஃபோன்னு. ஸோ அந்த ஆப் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதுலேயே நம்மளுக்கு இப்போ ஆப் பர்மிஷன் ஒன்று காட்டும். ஆப் பர்மிஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். ஸ்டோரேஜ், லொக்கேஷன், கான்டாக்ட், கேலண்டர், அது மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் வர வரையில் சில ஆப்ஸுக்கு ஸ்டோரேஜோட பர்மிஷன் தேவைப்படாது, சில ஆப்ஸ்க்கு லொக்கேஷனோட ஆப்ஸ் பர்மிஷன் தேவைப்படாது. பட் அது அனேபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்க்கு நீங்கள் டிசேபிள் பண்ணுங்க. நம்ம ஒரு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுறோம், சாதாரணமாக அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிறது இருக்கிறதுலே மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஃபோன்னு ஒன்று வரும். ஸோ ஆப் இன்ஃபோ எடுத்துனோடனே உங்களுக்கு ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் மேலே வரும். எல்லா ஃபோன்லேயும் வரும். ஸோ ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் கிளியர் ஆல் டாட்டான்னு வரும், இல்லைனா கிளியர் கேட்ச்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த கிளியர் கேட்ச், கிளியர் டாட்டா என்று கேட்டிங்கன்னா அது ஃபைல்ஸ் என்ன பண்ணோன்னா இரேஸ் பண்ணுவோம். மீன்ஸ் அந்த ஆப்பில் என்னெல்லாம் ஃபைல்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கும் உங்கள் ஃபோனில். இப்போ நீங்கள் ஒரு கேம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதோட ஃபைல்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த ஆப்பில். ஸோ அது என்ன பண்ணோன்னா அந்த ஃபைல்ஸ் ஃபுல்லாக இரேஸ் பண்ணிடும். ஸோ நீங்கள் சாதாரண அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஃபைல்ஸ் இரேஸ் ஆகாது. பட் இது மாதிரி பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஃபைல்ஸ்லாம் இரேஸ் ஆகிடும். ஸோ அதில் உங்களோட மெமரி ரொம்பவே சேவ் ஆகும். நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ ஆப்பில் நீங்கள் என்ன ஒரு ஃபோட்டோ ஆப் இருக்குன்னா அதில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் எடிட் பண்ணுறீங்க, ஒரு விஷயம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணும்போது, மீன்ஸ் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் எடுத்த ஃபோட்டோஸ் இல்லைன்னா அதில் எடிட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இரேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள், அன்இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஸ்டோரேஜ் சேவ் ஆகும். அடுத்தது கவனமாக இருக்க முடியும் ஹேக்கிங்லேருந்து. தட்ஸ் இட். See you in a great video. Bye 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 bye. And the lights are out, you stumble in the dark. You kept pushing on, but then you went too far. When your ship has sailed and all your dreams are lost, everything is wrong, you feel like it's your fault. Just remember, I will be there for you, baby. Remember, there's nothing to get you, don't forget it. When life does very much, just come.